ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே கால்நடை மருத்துவம் படிக்காமல் 20 ஆண்டுகளாக கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த போலி கால்நடை மருத்துவர் கைதாகியுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கனகராஜ் கூற கேட்கலாம். கனகராஜ், வணக்கம். முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சத்தியமங்கலம் சுற்றுவட்டார கிராமங்கள்ல கால்நடை மருத்துவம் படிக்காமலே கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பேரவையின் கீழ் செயல்படும் கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு புகார் கிடைத்தது. இதன் அடிப்படையில இன்று சத்தியமங்கலம் பக்கத்துல கெம்பநாயக்கன்பாளையம் பளிஞ்சூர் என்ற இடத்துல ஒரு விவசாய தோட்டத்துல பசுமாட்டிற்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த சரவணன் என்பவர் கால்நடை புலனாய்வு அதிகாரிகள் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அவர் கால்நடை மருத்துவம், அதாவது பிவிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய கால்நடை மருத்துவம் எதுவும் படிக்காமல் எந்தவித பயிற்சியும் இல்லாமல் கடந்த 20 வருஷமா இவர் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவரிடமிருந்து கால்நடைகளுக்கு தேவையான, அதாவது கால்நடைகளுக்கு காய்ச்சல் வந்தால் அதற்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் மற்றும் மடிநோய் மற்றும் ஹார்மோன் ஊசி உள்ளிட்ட பல்வேறு வகையான மருந்துகளை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த போலி கால்நடை மருத்துவரான சரவணனை சத்தியமங்கலம் காவல் நிலையத்தில் உள்ள போலீசாரிடம் ஒப்படைத்துவிட்டு போலீசாரிடம் புகாரும் அளித்திருக்காங்க இந்த குழுவினர். இதன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. இது குறித்து கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கு கருவூட்டல், அதாவது சினை ஊசி போடுதல் பயிற்சி பெற்ற இது போன்ற நபர்கள் கருவூட்டல் பணி மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். கால்நடைகளுக்கு எந்த விதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு எந்தவித அனுமதி இல்லை என்ற நிலையில் இவர் கடந்த 20 ஆண்டுகளாக கால்நடைகளுக்கு சிகிச்சை அளித்து வந்த கிடைத்த தகவல் பேரில் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவிச்சிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி கனகராஜ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.